நம்ம கண்டினியூவாக தமிழ் ஜோக்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அதே வரிசையில் இன்றைக்கும் அதே மாதிரி ஜோக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜோக் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஜோக், டாக்டர், பேஷண்ட்டு, வந்து நர்ஸு, இந்த 3 பேருக்குள்ளே நடக்கிறது. ஆப்ரேஷன் தியேட்டரில் இருந்து ஏன் ஓடி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேரக்டர் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்குறாரு. நர்ஸு வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தா, உணர்ச்சி வசப்படாதீங்க, தைரியமாக இருங்க, இது சின்ன ஆப்ரேஷன் தான் என்று. ஆமாம், அதில் என்ன தப்பு இருக்குது, உங்களுக்கு ஏன் இத்தனை பயம், இவ்வளோ பயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவள் சொன்னது என்கிட்ட சொல்லலை, டாக்டர்கிட்ட சொல்லின்னு இருந்தாங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க, சின்ன ஆப்ரேஷன் தான், பயப்படாமல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட சொல்லின்னு இருந்தாங்க. என்கிட்ட சொல்லியிருந்தா எனக்கு தைரியமாக இருந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம வந்து அடுத்த ஜோக் பார்க்கலாம். இப்போது இந்த ஜோக்கு உங்களுக்கு ஓகேவா? அடுத்த ஜோக்கு பார்க்கலாம். பெண், உன்னை எதுக்கு மேனேஜர் அசிங்கமாக திட்டிட்டு போகிறாரு? ஆண், ஓ அதுவா, அவர் வீட்டில் நாயை காணோமா. பெண், அதுக்கு ஏன்டா உன்னை திட்டினாரு? நியூஸ் பேப்பரில் நாயை காணவில்லைன்னு என்கிட்ட விளம்பரம் கொடுக்க சொன்னார். பெண், ஏன் நீ மேனேஜர் சொன்ன மாதிரி செய்யலையா? பேப்பரில் மேனேஜரின் நாயை காணவில்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக மேனேஜர் நாயை காணவில்லைன்னு சொல்லிட்டேன். பெண், அட பாவி, எல்லா லேபருக்கும் இந்தமாரி வந்து ஒரு இது இருக்குது, மேனேஜர் கீழே இருக்குங்க எல்லாருக்கும் இந்தமாரி ஒரு எண்ணம் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து ரியாலிட்டி தானே, அது வந்து அவங்களுக்கும் வாக்குவாதம், அது வந்து ரியாலிட்டி தான். அடுத்த ஜோக் பார்க்கலாம். கணவன், எப்படின்னு தெரியல, நீ கொடுத்த ஒரு சப்பாத்தியில் பாதி சாப்பிட்டதே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கு. மனைவி, மூஞ்சில் போட்டு மாஸ்க் எங்கேயான்னு கேட்குறாங்க. மூஞ்சில் போட்டு மாஸ்கை துண்டுக்கிறாருப்பா அவருக்கு. அடுத்து ஜோக் பார்க்கலாம். எதுக்கு சார் செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறீங்க? இன்னைக்கு என் மகளுக்கு கல்யாண நாள், என் மருமகன் எனக்கு கால் பண்ணி அசிங்கமாக திட்டுவான். ஆனால் சொல்ல முடியாது நிறைய இருக்கும், கண்டிப்பாக வந்து திட்ட தான் செய்வாங்க. ஏன்னா வந்து மனைவிகள் பண்ணுறது அந்த மாதிரி, அதனால் வந்து கண்டிப்பாக திட்டுறவங்க, அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. அதாவது அவங்க ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங். பொண்டாட்டி, காலையில் என்ன வைக்கிறதுனே தெரியல, புருஷன், கவலைப்படாத, காலையில் எழுந்திரிச்சு கடையில் மாவு ஏதாச்சும் வாங்கி தோசை ஊற்றிக்கலாம் விடு அப்படின்னு வந்து புருஷன் சொல்கிறாரு. பொண்டாட்டி, அட அது இல்லைங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் என்ன வைக்கிறதுனே தெரியலன்னு. இதுக்கு முன்னாடி இதை பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அடுத்த சொல்லலாம். உடனே, ஏங்க நான் வரும்போது மட்டும் கண்ணாடி போடுறீங்க ஏன் அப்படின்னு மனைவி கேட்குறாங்க. இதுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சுருக்கோம். அந்த ஆன்சரை வந்து எல்லோரும் கமெண்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க, ஓகேவா? நம்ம அடுத்த ஜோக்கு பார்த்துடலாம், ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதா இருக்கும். கழுதை சொல்லுது, என் முதலாளி என்னை ரொம்ப அடிக்கிறான் அப்படின்னு கழுதை சொல்லுது. நாய் சொல்லுது, அப்போ எங்கேயாவது ஓடி போக வேண்டியது தானே அப்படின்னு நாய் கேட்குது. அது கழுதை சொல்லுது, அப்படி தான் நினைத்தேன், ஆனால் முதலாளி பொண்ணு படிப்பில் எப்போ மார்க்கு குறைவாக வாங்கினாலும் இந்த கழுதைக்கு தான் உன்னை கட்டி வைப்பேன் என்று சொல்கிறான். அதான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கழுதைக்கு தான் கட்டி வைப்பேன்னு சொன்னோடனே இவர் கழுதை வெயிட் பண்ணுறாராம் அந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு. நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிக்கிறாங்க. சரிப்பா, நல்ல ஜோக் போயிதா, கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா. அடுத்தது, பல் டாக்டரை பார்க்க போனேன், லேடி டாக்டர் இருந்தாங்க, திரும்ப வந்துட்டேன். ஏன்? நாம் எந்த பொண்ணுக்கிட்டேயும் பல்லை காட்டி நிற்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்தினால பல் டாக்டர்கிட்ட கூட பல்லை காட்டாமல் திரும்பி வந்துட்டாரான் அவர் பல்லு வலியோட. யார் நீ, பல்லு வலிச்சுன்னா போய் பிடிங்கின்னு வராத. அதெல்லாம் வந்து இதுக்கு சொல்லலை, பல்லை பிடுங்கிறதுக்கு பல்லு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்குலாம் சொல்லலை, அது இதுவாக சொல்லியிருப்பாங்க. அதை போயிட்டு தப்பாக நினச்சிக்கிட்டு இப்படி வந்துட்டேப்பா, நியாயமாக இது. இன்றைக்கி பார்த்த ஜோக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதனால் வந்து தேங்க்யூ டு ஆல். தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. இந்தமாதிரி என்னால் கண்டினியூவாக வீடியோ போட்டுகிட்டே இருக்க முடியும். இந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணி போட முடியல, ஏன்னா அதுக்கான டைம் இல்லை. அதனால தான் லைவாகவே எடுத்து அப்படியே போடுறேன். என்ன நடக்குது எல்லாமே அப்படியே நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, தேங்க்யூ டு ஆல். பாய். எல்லாருக்கும் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.